ஹாய், டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டிலே எப்படி தயிர் செய்யலாம் அப்படிங்கிறத ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப குறைவு, ஆனால் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங், பட் ரியலி worth it. ஏன் தெரியுமா? கடையில் வாங்குகிற தயிரை விட வீட்டில் செய்கிற தயிர் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜெனரலாகவே நமக்கு தெரியும் தயிர் வந்து எது எதுக்கெலாம் சாப்பிடலாம், எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதெல்லாம் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரெசிபிக்குள்ளே இன்னைக்கு போயிடலாம். நமக்கு தேவை 5 டேபிள் ஸ்பூன் என்ரிகோஸ் மில்க் பவுடர். ஆக்சுவலி நாங்கள் என்ரிகோஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். பவுடர்ஸ் வந்து நாங்கள் நிறையா பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம், எதுலேயுமே எங்களுக்கு தயிர் சரியாக வரல. பட் இந்த பிராண்டில் நல்லா வருது, ஸோ நாங்கள் இதை எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு வேளை இந்த ஃப்ரெஷ் மில்க் அந்த மாதிரிலாம் பாய்க்கிறீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் மில்க் பவுடர் எடுத்துருக்கிற வாசி இது கூட 1 கப்பு. ஓகே, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, இந்த அளவுக்கு நாங்கள் அதில் தண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சுவலி நார்மலாக ஒரு பால் எப்படி கொதிக்க வைப்போமோ அந்த மாதிரி தான் நம்மளும் இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த ஃப்ளேம்லேயே லாட போகிறோம். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தயிர் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாலில் பாலாடை பிடிக்கக்கூடாதானா இது ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட ரெசிபி, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் கேட்டேன் ஏன் பாலாடை பிடிக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பாலாடை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரெஷ் மில்க்லலாம் அந்த பாலாடை இருந்தால் நான் அதை அப்படியே முழுங்கிடுவேன். பட் தயிரில் அது கடிக்கும்போது அது ஒரு மாதிரி லம்ப் இருக்குமா, ஸோ அது ரொம்ப நல்லா இருக்காதா, டெக்ஸ்சர் நல்லா இருக்காதா. ஸோ இது வந்து பொங்க விடணும், ஆனால் அப்புறம் லோ ஃப்ளேமில் இது பண்ணிவிட்டு குறைச்சி வச்சுட்டு கிண்டணும். ஓகே, பொங்க விடுற மாதிரி இது பண்ணணும், அதுக்கப்புறம் குறைக்கணும். ஸோ கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் இன்க்ரீடியன்ஸ் குறைவு, ஆனால் டைம் கன்சியூமிங். பட் பரவாயில்ல, சம்ஹவ் இட்ஸ் worthy. பால் நல்லா கொதிச்சு வந்ததும் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பால் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டில் அதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், ஆறுற வரைக்கும். நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னாக்கா திருப்பி பாலாடை பிடிச்சிக்கும். நல்லா ஆறிடணும். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆறுற வரைக்கும் அது கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆக்சுவலி தயிர் எடுத்துக்கிறோம். இது வந்து கடையில் வாங்கினது. இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இது ஆட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணாதான் லம்ஸ் இல்லாமல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு தெரியாது, பட் எங்களோட ஏரியாவில் வந்து இந்த உரத்தயிர் இருக்குல்ல, இந்த தயிர் வந்து ரொம்ப புளிக்கும். அண்ட் இந்த குட்டி பிளாஸ்டிக்கில் அது 2.5 வலி எங்களுக்கு. ஸோ ஹோம்மேட் தயிர் வந்து ஆக்சுவலி நீங்கள் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ரொம்ப புளிக்காது, ரொம்ப புளிப்பு குறைவு, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீக்கன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்கள் கேக்கெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா யூஸ்வலி நம்ம நார்மலான ஆளுங்க வந்து எக் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த எக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ க்ரீமியாக இருக்கிற வாசியாக என்னன்னு தெரியாது, உங்களோட கேக் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக நல்லா வரும். இதை ஆக்சுவலி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால் சொல்கிறோம். ஸோ அந்த கர்ட் வந்து அந்த உரத்தயிரை வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் ஆறுநிச்சில் பால் அதை நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கனாக்கா, யூ ஜஸ்ட் லீவ் இட் ஓவர் நைட். காலையில் பாருங்கள், செம்ம க்ரீமியாக, செம்ம டேஸ்டியாக. இது நீங்கள் மோருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றீங்களோ, இல்லை சும்மா நான்லாம் அப்படி தான் சும்மாவே சாப்பிடுவேன், அப்படி சாப்பிட்றீங்களோ, இல்லை இந்த மாதிரி கேக்லலாம் செஞ்சு யூஸ் பண்ணி சாப்பிட்றீங்களோ, இட்ஸ் அப் டு யூ. பட் சம்ஹவ் இட்ஸ் மச் மோர் டேஸ்டி, மச் மோர் ஹெல்த்தி. யா, ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல்.